உழைப்பின் முகவரி, வெற்றியின் விலாசம், எளிமையின் உருவம், இனிமையின் வடிவம் என நாளை உலகின் நம்பிக்கை நட்சத்திரம் துருவ நட்சத்திரமாய் தோன்றி இன்று பருவ நட்சத்திரமாய் ஒளி வீசிக் கொண்டிருக்கும் சர் ஐசக் நியூட்டன் கல்வி குழுமத்தின் தாளர் ஐயா அவர்களை இந்த பொன்னான முதலாம் ஆண்டு துவக்க விழாவிற்கு சிறப்புரையாற்றிட பேரின் போது அழைக்கின்றோம். அவருக்கு படிக்கிறப்பயே கையெல்லாம் ஆடுது. என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, பயங்கரமாக தூக்கி வச்சுட்டாங்கன்னு வச்சிங்களேன், அதுக்கு தகுதியானவனானு முதல்ல நம்ம கேள்வி கேட்டுக்கணும். அப்படி தகுதியாக இல்லாட்டினா இன்னும் பயமாக இருக்கும். அதனால் காலையிலேயே மிக அழகான வார்த்தைகளால் ஒரு மனிதனை பாராட்டுவது என்ற பேரில் குற்றவாளி போன்று மேடையில் நிற்க வைத்திருக்கிற அற்புதமான அருள் சாமா, ஓகே, அவர்களை உங்கள் சார்பாக பாராட்டுவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். சடனாக ப்ரோக்ராம் கொடுத்தோன்னே சஃப்னா மேடம் எந்தவித படபடப்பும் இல்லாமல் மிக அழகாக வர்ணனை செய்து கொண்டிருக்கிற சஃப்னா 2ஆம் ஆண்டு கல்வியியல் கல்லூரி மாணவிகள் மாணவர்கள் உள்ளிட்ட அவையில் வணங்கி போதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதாவது ஃபஸ்ட் இயர் வராங்க, அப்பா அம்மா வராங்க, 20 வருஷம் பெத்தாச்சு வளர்த்தாச்சு, அதுக்கப்புறமும் இன்னும் அப்பா அம்மா எல்லாரோடையும் கூட வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அப்பா அம்மா வராங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஏதோ புள்ள படித்து ஏதாவது மேலே வரப்போகுது, ஏதோ ஒரு நம்பிக்கையோடு அவங்களும் குழந்தையெல்லாம் தூக்கிக்கிட்டே வந்துட்டு எப்படியாவது பிள்ளைய படிக்க வைக்கணுங்கிற கஷ்டத்தில் வராங்க. ரொம்ப சந்தோஷம், அது கடமை. இந்த பின்னாடி நிற்கிறாங்களே செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸு, அவங்களுக்கு என்ன காலையிலே பாவம் வாசலில் எவ்வளோ பேர் நின்றுக்கிட்டு உங்களையெல்லாம் வரவேற்று எப்படியாவது வரவேற்று இந்த சமூகத்துக்கு ஒரு நல்ல டீச்சர் கிடச்சிராதான்னு ஏக்கத்தில் நானும் டீச்சர் ஆகிடுவேன்னு ஒருத்தவங்க உங்களை வரவேற்றாங்க இல்லையா, அவர்களையும் உங்கள் சார்பாக வணங்கி மகிழ்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களிடத்திலே வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற இந்த கல்வியியல் கல்லூரி முதல்வர், நீண்ட நெடிய அனுபவம் பெற்றவர் கல்வியியல் கல்லூரியில். அவர் தன்னுடைய அடக்கமான வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கிறார். காரணம், இன்று ஒரு நாள் தான் நான் குறைத்து பேசுவேன், காலம் பூரா உன்னிடத்திலே பேசிக்கொண்டே இருப்பேன் என்ற காரணத்தினால் குறைத்து பேசி வரவேற்புரை அமைத்திருக்கிறார். இது உங்களுக்கு புரியாது, ஆனால் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் புரியும். அதனால் அடுத்ததாக கலையர்வில் குருடைய துணை முதல்வர் உங்களிடத்தில் உரையாற்றினார், ஒரு கதை கூறினார். கண் தெரியாத கண்ணை மூடிக்கொண்டு, கண்ணுள்ளவர்கள் கண்ணை மூடிக்கொண்டு எந்த செய்தியை செய்ய வேண்டும் என்று ஒரு அழகான கருத்தை உங்களிடத்தில் எடுத்து சொன்னார். ஆசிரியராக நீங்கள் எல்லாம் வரப்போகிறீர்கள் என்ற நம்பிக்கையோடு. அதன் பிறகு எங்களுக்கெல்லாம் ஊட்டி வளர்த்த அறிவால், செயலால், பக்குவத்தால், தன்மையால் எங்களையெல்லாம் படிப்படியாக உற்று கவனித்து கொண்டிருந்து நாங்கள் செய்கிற தவறுகளை கூட அழகாக ரசித்து அது தவறல்ல, அதற்கு பதில் எப்படி செய்ய வேண்டும் என்பதை எடுத்து கூறி இன்று உங்களிடத்திலே ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அழகாக எடுத்து கூறி அமர்ந்திருக்கின்றார் நம்முடைய அட்வைசர் ஆலோசகர் ராம்தாஸ் அவர்கள். மற்றும் சட்டக்கல்லூரி மாணவியாக இருப்பதே கடினம். சட்டக்கல்லூரியில் பிஎல் முடித்து, எம்எல் முடித்து, ஆராய்ச்சி படிப்பு முடித்து, அந்த சட்டக்கல்லூரி மாணவர்களை 10-15 ஆண்டுகள் நீண்ட நெடிய அனுபவத்தோடு அந்த மாணவர்களை கட்டுப்படுத்தி பல பேரை இந்த நாட்டிற்கு எல்லாம் தாண்டி இறைவா அப்படின்னு யாரை மதிப்போம்னா கடைசியில் எங்கள் ஜட்ஜி பார்த்து பாருமா, அந்த ஜட்ஜை உருவாக்கணும் ஒரு அற்புதமான சட்டக்கல்லூரி முதல்வர் அவர்கள். உங்களிடத்தில் உரையாற்றுகின்ற போது ஏதோ பேசி எழுதி படிக்கவில்லை, அவருடைய உணர்வுகளை உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அதைத்தான் நம்முடைய ஆலோசகர் சொன்னார், டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது, டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அதற்கான அர்த்தங்கள் உங்களுக்கு புரிந்திருக்கிறோம். அதுபோல ஒரு அற்புதமான உரை நிகழ்த்தியிருக்கிறார்கள். அதன் பிறகு இதே கல்லூரியில் பல்கலைக்கழக அளவில் எம்எடில் சிறப்பிடம் பெற்ற ஒரு அற்புதமான துணை முதல்வர் ஆனந்த சில்வியா மேடம் அவர்கள் உங்களிடத்திலே இன்னும் சில நேரங்களில் நன்றி உரை சொல்ல இருக்கிறார். நான் எதுக்கு அதை சொல்கிறேன்னா, இதுக்கப்புறம் நன்றி உரை தான், வேறு யாரும் பேச ஆள் இல்லை, பயப்படாமல் கொஞ்ச நாள் காது கொடுங்கன்னு சொன்னேன். மாணவர்களே, மிக அற்புதமான படிப்பு ஆசிரியர் படிப்பு. ஆனால் அந்த படிப்பு என்பதை விட அது வாழ்வு, அது வாழ்க்கை, அதில் வாழ்ந்து பார்க்க வேண்டும். மற்றவர்கள் எல்லாம் மாணவர்கள்,
நீங்கள் இன்றிலிருந்து ஆசிரியர் பயிற்சி பெறுகிற குழந்தைகள், மாணவர்கள் கல்லூரி படிப்பு கிடைக்கின்ற போது மாணவர்கள் போல் உங்களிடத்தில் எல்லோரும் உரையாற்றினார்கள். நான் அதிலிருந்து ஒரு படி மேலே போகிறேன். கல்லூரியில் படிக்கிற போது மற்றவர்களெல்லாம் மாணவர்களாக படிப்பார்கள். நீங்கள் மாணவர்களாக அல்ல, ஆசிரியர் பயிற்சி பெறுகின்ற ஒரு சமூகத்தில் நீங்கள் தயாராகி கொண்டிருக்கிறீர்கள். மாணவர் என்கின்ற மனப்போக்கை இன்றிலிருந்து விட்டு விடுங்கள். அந்த 2 பெண்களும் உட்காந்தீங்கன்னா, சேர் இருக்கா இல்லையா, உட்காந்தீங்கன்னா இன்னும் கம்ஃபர்டா இருக்கும். அதாவது மாணவர்கள் என்ற அந்தஸ்திலிருந்து ஒரு படி மேல ஆசிரியர் பயிற்சி பெறுகிறவர்கள். நீங்க குழந்தைகள், மற்ற கல்லூரிக்கு செல்லுகிற மாணவர்களுக்கும் உங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. மற்றவர்கள் படிப்பதற்காக வருகிறார்கள், நீங்கள் இந்த சமூகத்தை வேறு உலகத்திற்கு கொண்டு போவதற்காக வருகிறீர்கள். நீ இந்த கோத்தாரி கமிஷன் கடைசியில கோத்தாரி கமிஷன் தான் முதல் கமிஷன் நினைக்கிறேன் நம்முடைய இதுக்கு, எஜுகேஷனுக்கு. அதில் நிறைய பேர் செகண்ட் இயர் மாணவர்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், தெரிஞ்சிருக்கலாம். இந்த கேட்டு இந்த முதல் வரி எழுதியிருக்கோம், என்னன்னு தெரியுமா இருக்காது? முதல் வரி பரவாயில்ல, த டெஸ்டினி ஆஃப் நேஷன் டிசைடட் பை கிளாஸ் ரூம் அப்படின்னு நினைக்கிறேன். அதானே சார்? ராம்தாஸ் சார் தான் தெரிஞ்சிருக்கோம். த டெஸ்டினி ஆஃப் நேஷன் டிசைடட் பை கிளாஸ் ரூம் அப்படின்னா இந்த இந்தியாவுடைய எதிர்காலம் வகுப்பறையில் தான் முடிவு செய்யப்படுகிறது அப்படிங்கிறாங்க. அப்ப உங்களுடைய பணி என்ன? நீங்க மாணவர்கள் அரவணைச்சு செல்வதா போவதா இதெல்லாம் அப்புறம். அதற்கு முன்னால் உங்களுடைய பயணம் எப்படி இருக்க வேண்டும்? நீங்கள் எப்படிப்பட்டவராக இந்த சமூகத்திற்கு தயாராக வேண்டும்? எந்த இதய கனத்தோடு நீங்கள் இதை சுமந்து இங்கு வர வேண்டும்? கல்லூரி மாணவர் என்கின்ற கனத்தோடா, அல்லது என்னுடைய குழந்தை என்கின்ற கனத்தோடா, அல்லது என் குழந்தை இருக்கிறது, என் குடும்பம் இருக்கிறது என்று கனத்தோடா, அல்லது இந்த சமூகத்திற்கு என்னாலான படிப்பின் மூலம், நான் பெற்ற கல்வியின் மூலம் முடிந்த அளவு பணி செய்து இந்த சமூகத்தை உயர்த்தி நிறுத்தப் போகிறேன் என்று கனத்தோடா? எந்த கனத்தோடு, எந்த பாத்திரத்தினுடைய வழியோடு நீங்கள் பயணம் தொடங்க இருக்கிறீர்கள்? அல்லது 20 ஆண்டு காலம், 21 ஆண்டு காலம் உனக்காக நிறைய அவமானங்களை பெற்ற, அவச்சொற்களை பெற்ற உங்களுக்காக கல்லூரி வாசல்களில், பள்ளி வாசல்களில் அவமானத்தை பெற்றது, உங்களுக்கு பணம் கட்ட வேண்டும் என்பதற்காக, பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காக உன் பெற்றோர்கள் எல்லாம் நிறைய அவமானங்களையும் அவச்சொற்களையும் பெற்று உனக்காக 100 ரூபாயோ 50 ரூபாயோ உன் கல்லூரி கட்டணத்திற்காக அவமானம் பெற்றார்களே, அந்த பெற்றோர்களுக்காக நான் ஏதாவது ஒரு டிகிரி படித்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக படிக்கிறோமா? முடிவு செய்ய வேண்டியது நீதான். மாணவர்களே, நீங்கள் 21 வயது நிரம்பியிருப்பீர்கள். இந்த இடத்திற்கு வருவதற்காக உனக்கு முன்னால் நிறைய பேர் போராடி இருக்கிறார்கள். நீ பிறக்கும் போதே உன்னுடைய குடும்பத்தில் உன்னை அழித்து விடுங்கள் என்று சொல்லி இருப்பார்கள். பெண் குழந்தையாக இருந்தால் சில வீட்டில் நீ படிக்கின்ற போது உன் தாய் தந்தையரை அவமானப்படுத்தியிருப்பார்கள். ஏன் குழந்தையா, பெண் குழந்தை அதற்கு மேல் படிக்க வைக்கிறேன் என்று இருப்பார்கள். அதை தாண்டி உன்னை படிக்க வைத்திருக்கிறார்கள். நீ கல்லூரிக்கு செல்லும் போது உன் உற்றார் உறவினர் என்ற ஓர்வையில் நிறைய பேர் வந்திருப்பார்கள். வந்து உன்னிடத்திலே உன் தாயிடம் சொல்லியிருப்பார்கள், ஏன் உன் பெண் குழந்தையை கண்ணா புண்ணான் போற, ஏன் அங்க படிக்க வைக்கிறேன் இருப்பார்கள். இப்படியெல்லாம் விமர்சனத்தை வாங்கியிருப்பார்கள். இதையெல்லாம் தாண்டி, அவ்வளவு அவமானங்களையும் தாண்டி, நிறைய பொருள் ஈட்டக்கூடிய பொருளை செலவு செய்து எப்படியாவது நான் பட்ட கஷ்டத்தை என் குழந்தைகள் படாமல் அடுத்த உலகத்திற்கு செல்ல வேண்டும் என்று அர்ப்பணித்த பெற்றோர்கள் உன் அருகாமையில் இருக்கிறார். அவருக்காக படிக்க இருக்கிறாயா? அல்லது அந்த படிப்பின் மூலம் உன் அம்மாவையும் அப்பாவையும் ஏற்கனவே எப்படி அழைத்தார்களோ அதுபோல் அழைக்காமல் இது சிறந்த ஆசிரியர் வீடு என்று அழைக்கின்ற அளவுக்கு உன் குடும்பத்தை மாற்றப் போகிறாயா? எதை செய்ய போகிறாய்? அல்லது நானும் ஒரு கடமைக்காக பிஎட் டிகிரி வாங்கி கொண்டு யாரிடத்திலோ போய் நின்று கொண்டு எனக்கு வேலை வாங்கி கொடுங்கள் என்று கேட்கப் போகிறாயா? தகுதியான ஆசிரியராக போகிறாயா? தகுதிப்படுத்திக் கொள்வதற்காக உன்னை தயார் செய்ய கொள்கிறாயா? இல்லது மனம் போன போக்கில் பயணம் செய்ய போகிறாயா? முடிவு செய்ய வேண்டியது உன் கையில் தான் இருக்கிறது. ஏதோ எல்லோருக்கும் கிடைப்பது போல் உனக்கு கிடைத்து விடவில்லை. மிகப்பெரிய கடினமான உழைப்பின் காரணமாக உன் பெற்றோரோ, உன் கணவரோ, அல்லது உன்னுடைய சகோதரரோ யாருடைய உழைப்பின் காரணமாகத்தான் இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறாய். கடுமையான உழைப்பின் காரணமாக, கடுமையான அவமானத்தின் காரணமாக, கடுமையான அவச்சொற்களின் காரணமாகத்தான் உன்னை போன்றவர்கள், என்னை போன்றவர்கள், இந்த மேடையிலே அமர்ந்திருக்கிற போன்றவர்கள் எல்லாம் இந்த இடத்தில் வந்து அமர முடியும்.
எளிதாக வர முடியாது. நாம் எதுவும் பிறக்கின்ற போது பணக்கார வீட்டு குழந்தைகள் அல்ல, பிறக்கின்ற போதே பெரிய செல்வந்தர்களுக்கு அல்ல, பிறக்கின்ற போதே எல்லா இடங்களிலும் கல்லூரி வளாகத்தில் இல்லாத போது நாம் பிறந்திருக்கிறோம். இந்த பின்தங்கிய மாவட்டத்தில் பிறந்திருக்கிறோம். சென்னையிலே சென்று நான் பார்க்கின்ற போது, நாகப்பட்டினத்திலிருந்து வந்திருக்கிறேன் என்று சொன்னாலே அந்த சென்னையில் இருக்கிறவர்களெல்லாம் சொல்வார்கள் பின்தங்கிய மாவட்டம் என்பார்கள். பிறந்த காரணத்தினாலே இந்த மாவட்டத்தை பின்தங்கிய மாவட்டம் என்று உச்சரிக்கிறார்கள். காரணம் என்ன? மாணவர்களே, ஆசிரியர், நீங்கள் இன்னும் இதற்கெல்லாம் விடை கொடுக்கக்கூடிய காலங்கள் துவங்கிவிட்டது. இதுவரை கல்லூரியில் நீங்கள் எப்படி படித்தீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் இனி உங்கள் பயணம் அர்த்தமுள்ள பயணமாக பயணம் செய்ய வேண்டும். இந்த பயணத்தின் மூலம்தான் நீ வெற்றி பெற வேண்டும். உன் வெற்றியின் மூலம்தான் உன்னுடைய குடும்பம் வெற்றி பெற வேண்டும். உன் குடும்பத்தின் வெற்றியின் மூலமாக தான் இந்த சமுதாயம் வெற்றி பெற வேண்டும். மிகப்பெரிய பணி உன்னிடத்திலே இருக்கிறது. ஏதோ வாழ்க்கை நகர்ந்து செல்வதற்கல்ல. நீ எல்லாம் நினைத்தா இங்கு பார்க்கின்ற போது நிறைய பேர் முதல் தலைமுறை பட்டதாரி போன்று எனக்கு தோன்றுகிறது. முதல் தலைமுறை பட்டதாரி என்றால், ஒரு காலத்தில் ஒரு குடும்பத்தில் பிஎஸ்சி டிகிரி பெற வேண்டும் என்றால் மிகப்பெரிய உழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். மிகப்பெரிய பாட்டனார்கள் கனவு கண்டு உன் தாயோ தந்தையாரோ ஒரு டிகிரி படிக்க வைத்திருக்கிறார்கள். ஆனால் இன்று நீ டிகிரி படிப்பதற்கு அவர்கள் உழைப்பை கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் டிகிரி படித்து விட்டால் அந்த காலத்தில் போதும். இன்று நீங்கள் படித்து உங்களுடைய தகுதியின் மூலம், உங்களுடைய திறமையின் மூலம், உங்களுடைய ஆற்றலின் மூலம் நீ வெளியில் உலகத்திற்கு வந்தால்தான் வெற்றி பெற முடியும். இவ்வளவு பெரிய கடினமான சூழலில் உன் பயணம் தொடர்கிறது. அதை நினைத்து பாருங்கள். இதற்கு உரிய, அதாவது நிறைய பேர் நினைப்பீர்கள் இந்த ஆசிரியர் பணி அப்படின்னா அது பேர் பணியே அல்ல. நான் அதற்கு தான் சொன்னேன், இதை வாழ்ந்து பார்க்க வேண்டும். ஜப்பானிய பல்கலைக்கழகத்தில் ஆசிரியர் பயிற்சி மாணவர்களுக்கு முதல் சிலபஸ் அப்படின்னு முதல் பாடத்திட்டம், அது எனக்கு சப்ஜெக்ட் தெரியல, எனக்கு பெடகாலஜி இது மாதிரி சொல்லுவாங்களே, அதிலே மாதிரி முதல் பாடத்திட்டத்தில் முதல் இது ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்கான். நான் காலைல தான் அந்த செய்தியை கேட்டேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 80 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த ஒரு தாய் ஒரு டீச்சர் 80 ஆண்டுகளுக்கு முன்னால் அங்கெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த மிலிட்ரி ட்ரெஸ்ஸில் போட்டு, அப்போல்லாம் ஒரே போர் நடந்த நேரம், அந்த நேரத்தில் அந்த மிலிட்ரி ட்ரெஸ்ஸை போட்டு கொள்ளையடிப்பாங்க, திருடுவார்கள். அப்படியே அவங்க வந்துட்டாங்கன்னா இந்த இருக்கிறவங்களாம் ஓடி போய் ஒளிஞ்சுப்பாங்க. அப்படி ஒரு சூழல் அதுதான். அப்படி இருக்கிறப்ப ஒரு தாய் தாய்ங்கிறவங்க டீச்சராக இருக்கிறவங்க தாயாகவும் இருக்காங்க. அதாவது அந்த தாய் ஒரு குழந்தைக்கு உணவு ஊட்டிட்டு இருக்காங்க. இன்னொரு குழந்தை டியூஷன் படிக்க வந்திருக்குது. அந்த குழந்தையும் இருக்கிறதுனால அந்த குழந்தைக்கு உணவு ஊட்டிட்டு இருக்காங்க. உணவு ஊட்டிட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஒரே சத்தம், அப்பா கொள்ளையர்கள்லாம் வந்துட்டாங்க, எல்லாம் ஓடுங்கன்னு. உணவு ஊட்டிகிட்டே இருக்கிறப்ப திடீர்னு ஒரு குழந்தை அங்கே ஓடி போச்சு. சரி, ரெண்டுத்தையும் கட்டி பிடிச்சி தூக்கிட்டு போகிறப்ப கிட்டக்க அந்த கொள்ளையர்கள் வந்துட்ட காரணத்தினால அப்படியே ஒரு செகண்ட் நின்று பார்த்து இந்த 2 குழந்தையும் பார்த்துட்டு ஒரு குழந்தைய இறக்கி விட்டுட்டு ஓடுறாங்க. ஓட முடியல, ஏன்னா இல்லாட்டி இதாயிடும். கொஞ்சம் ஒரு பொருளாட்டி இந்த குழந்தைய வெட்டி சாச்சிடுறாங்க. அப்புறம் கொள்ளையடிக்கிறாங்க. அப்புறம் அவங்க போயிடுறாங்க. போன பிறகு இந்த அம்மா திருப்பி அந்த இடத்துக்கு கதறுது. ஐயோ தாயே, அப்படி இப்படின்லாம் கதறி அழுகிறது. அப்புறம் ஊரில் இருக்கிறவங்க நிறைய பேர் அதை ஆளுங்க கொண்டுட்டாங்க. அதில் இந்த குழந்தையும் கொண்டுட்டாங்க. குழந்தைய கொண்டோடனே அங்கே இருக்கிற பெரியவங்கெல்லாம் கேட்குறாங்க, ஏம்மா இவ்வளோ பெரிய இதாக இருக்கியே, 2 குழந்தைய 2 கண்ணா வச்சிருக்க வேணாமா, நீ எப்படிமா ஒரு குழந்தைய இறக்கி விட்ட அப்படின்னாங்களாம். இல்லை, என்னால் 2 குழந்தைய தூக்கிட்டு ஓட முடியல, ஒரு குழந்தைய நான் விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொன்னாங்களாம். ஏன், யாரு குழந்தை அப்படின்னு கேட்டாங்களாம். டியூஷன் படிக்க வந்தாங்க இல்லையா, அந்த குழந்தைய கையில் தூக்கிக்கிட்டு தான் சொந்த குழந்தைய விட்டுட்டு போயிருக்காங்க. யார்? அவர்கள் தான் ஆசிரியர். அந்த ஆசிரியருடைய லெசனை தான் ஜப்பானிய பல்கலைக்கழகத்தில் முதல் பாடத்திட்டமாக வச்சுருக்காங்க. நான் எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஆசிரியர் என்பவன் ஏதோ உங்கள்கிட்ட இருக்கிற சிலபஸை படித்து அந்த சிலபஸில் இருக்கிற செய்தியை டிரான்ஸ்ஃபர் பண்ணது அல்ல. நாலேஜுங்கிறது வேற, எஜுகேஷனுங்கிறது வேற. இப்போ இந்த நாலேஜ் எப்படிங்கிறதுனா, மற்றவர்கள்லாம் இந்த சிலபஸை கவர் பண்ணால் போதும். நீங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் பக்கத்துலேருந்து கடைசி பக்கம் வரையும் உங்களுடைய தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி சிலபஸையும் படிக்கணும், மனிதர்களையும் படிக்கணும், ஒவ்வொரு நாட்டில் இருக்கிற குழந்தைகள்லாம் எந்த தரத்தில் இருக்கிறார்கள் என்று படிக்கணும்.
எல்லாரையும் எல்லா மனித எண்ணங்களையும் படிக்கணும். இதை தாண்டி வெளி பல்கலைக்கழகங்கள்லாம் என்ன சிலபஸ் இருக்குன்னு படிக்கணும். இப்படியெல்லாம் படித்தால் மட்டும்தான் நமக்கு தெரியும் எப்படி இந்த மாணவர்களை தெரிவு செய்வது, எப்படி இந்த மாணவர்களை தேர்வு செய்வது. இதையெல்லாம் படிக்கலை அப்படின்னா நம்ம குழந்தைய கூட ஒழுங்காக வளர்க்க முடியாது இந்த காலத்தில். ஆனால் வழக்கா தெரியாமல் பெற்றோர்கள் என்ன தெரியுமா அழகான வார்த்தையை சொல்வார்கள், இந்த காலத்து குழந்தைகள்லாம் மோசமானவர்கள் சொல்லிடுவாங்க. அதற்கான அறியாமையை போக்குவதற்கான வழி தரவில்லை. நம்மை வளர்த்த தலைமுறை உயிரோட்டமான நம்மிடத்தை வளர்த்தார்கள், நம்மிடத்தில் உண்மையை பேசி வளர்த்தார்கள், நம்மிடத்தில் நல்ல செய்திகளை சொல்லி வளர்த்தார்கள். நாம் முன்னோர்களோடு சேர்ந்து பயணம் செய்தோம். அதனால் வீட்டிலேயே நம் கல்வி துவங்கியது. ஆனால் இன்று படிக்கின்ற குழந்தைகள் முன்னோர்கள் செல்வதையும் கேட்பதில்லை. இப்பொழுது நடைமுறை வாழ்க்கைக்கும் தன்னை தயார்படுத்திக் கொள்வதில்லை. கோபப்படுவதையும் தனிமையாக வாழ்வதையும் விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். ஜப்பான்ல சொன்னாங்க, ஜப்பான்ல இன்னைக்கு எடுத்து பார்த்தா பக்கத்தில் இருக்கணும் பேசிக்கிறது கூட கிடையாது. நான் ஒரு வாட்டி மெட்ரோ ட்ரெயினில் டிராவல் பண்ணேன். ஒரு ரீசெண்டாக சாயங்காலம் 8 மணிக்கு ஒரு 80 பேர் அந்த குப்பையில் இருந்திருப்பாங்க. 80 பேரில் எல்லாமே அருகாமையில் சென்னையில் இருக்கிறவங்க தான். நான் 80 பேரும் தலையை கீழே போட்டுருக்காங்க. ஒருத்தன் யாருமே உரையாடிக்குள்ள, எல்லாம் தனியாக உட்காந்து தனியாக இருக்காங்க. இவர்களுக்கும் சேர்ந்தும் இவர்களையும் தயார் செய்வதற்கும் நீங்கள் படிக்க வேண்டும். இதோ பாட புத்தகத்தில் இருக்கிறத படித்து அதில் நீங்கள் வெற்றி பெற்று அதில் நீங்கள் ஆசிரியராகி அதில் நீங்கள் டிகிரி பெற்றுட்டா அது அல்ல ஆசிரியர், அந்த பணி அல்ல. இன்று பிஎட் முடித்து 8,000 ரூபா 9,000 ரூபாய் சம்பளத்திற்கு வேலை தேடுகிற ஆசிரியர்களும் இருக்கிறார்கள். 1 லட்சம் ரூபா கூட நாங்கள் தருகிறோம், அதற்கு தகுதியான ஆசிரியர்கள் எங்களிடத்தில் ஒப்படையுங்கள் என்று பள்ளிகள் எங்களிடத்தில் வந்து கேட்டுக்கொண்டும் இருக்கின்றன. ஏதாவது வேலை கொடுங்கள் என்று சொல்லுகிற ஆசிரியர் மாணவர்களுக்கு மத்தியில் 1,80,000 இன்னும் சொல்ல போனால் அருகாமையில் இருக்கிற நகரில் ஒரு மாதத்திற்கு 8 லட்சம் ரூபாய் கொடுக்கிற பள்ளிகளும் இருக்கிறது. மாதத்திற்கு 8 லட்சம் ரூபாய். ஏன் அவர்களுக்கு கொடுக்கிறார்கள்? வேண்டியவர்கள் அவர்களுக்கு அதல்ல, அவர்களை தகுதியை உயர்த்தி கொண்டார்கள். இந்த நாட்டில் எது தேவை என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள், தேவைக்கு தயார்படுத்தி கொண்டார்கள். அதனால் சமூகம் அவர்களை சிகப்பு கம்பளம் குடித்து வரவேற்கிறது. நாம் நமக்காக படிக்கிறோம், நாம் தேர்வில் வெற்றி பெறுவதற்காக படிக்கிறோம். அதற்காக இந்த சமூகத்தில் நீங்கள் இன்னும் வேலை தேடிக்கொண்டே இருக்கிறீர்கள். அதனால் மாணவர்களே, நான் மீண்டும் மீண்டும் உங்களிடத்திலே சொல்வது, இன்று மிகப்பெரிய பயணம் உங்களுடைய பயணம். எளிதான பயணம் அல்ல, கடினமான பயணம். நாகப்பட்டினத்தை பின்தங்கிய மாவட்டம் என்று யாரோ ஒருவர் அழைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். காரணம் என்ன? அது காரணம் வேறொருவர் என்று சொல்லிக்கொண்டால் அது தவறு. நாம் தான் காரணம். இங்கு நல்ல மாணவர்களை உருவாக்கக்கூடிய சக்தி உங்களிடத்திலே கையில் ஆயுதமாக இருக்கிறது. இங்கு நல்ல மாணவர்களை தயார் செய்யக்கூடிய சக்தி உங்களுடைய ஆயுதமாக இருக்கிறது. அதற்கு அந்த ஆயுதத்தை பயன்படுத்தி முழுமையாக உங்களை அர்ப்பணித்து உங்கள் பயணத்தை தொடர வேண்டும். அந்த பயணம் தொடங்கினால் நிச்சயமாக உன் பயணத்தில் முழு அர்ப்பணிப்பு இருக்குமே ஆனால், உன் பயணத்தில் முழு உச்சரிப்பு இருக்குமே ஆனால், உயிரோட்டம் இருக்குமே ஆனால் நிச்சயமாக நீங்க வெற்றி பெறுவீர்கள். இந்த ஸ்ட்ரகிள் வரும், சொல்லுவான், ஏன்டா எனக்கு ஆங்கிலம் பேச வரலம்மா. என்னன்னு கேட்டிங்கன்னா, என் டீச்சர் சரியாக சொல்லித்தரலம்மா. எப்போ? ஸ்கூலில் என் டீச்சர் சரியாக சொல்லித்தரலம்மா. அதல்ல, என்ன பிரச்சனைன்னா பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அல்ல இப்போ பேசுமா இருக்கிறதுக்கு. ப்ரெசண்ட்டில் உங்கள்கிட்ட கோல் இல்லைன்னு அர்த்தம். இப்போ உங்கள்கிட்ட கோல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பேசணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எதையும் பற்றி பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் இந்த ப்ரெசண்ட் பேசாமல் இருக்கிறதுக்கு என்ன சொல்லுவோன்னா, சமூகத்தை காரணம் காட்டுவான். எனக்கு அவன் ஏன்னா முன்னாடி உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, ஏதாவது தப்பு பண்ணியிருப்பீங்க. அதாவது ஒரு லிஃப்ட்டில் ஏற தெரியாது சில பேருக்கு, ஏற தெரியாமல் இருந்துட்டு இப்போ திடீர்னு லிஃப்ட்டில் ஒரு அடி ஏறப்போ விழுந்திருப்பீங்க, இல்லை ஏதாவது பண்ணியிருப்பீங்க, ஏதாவது நடந்திருக்கு. அப்போ திருப்பி லிஃப்ட்டில் ஏறுங்கனா ஏற மாட்டான். இந்த லிஃப்ட்டுங்கிறத விட இந்த எஸ்கலேட்டர் இருக்கும், இந்த ஏறுறாங்க இல்லையா, அதில் நிறைய பேரோட அனுபவத்தை நான் பார்த்துருக்கேன். படியில் ஏறி என்னடா படியில் ஏறி வரேன், உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது, படியில் ஏறி வரேன், என்ன பிரச்சனைன்னு பார்த்தா அந்த எஸ்கலேட்டர் ஏறப்போ ஒரு அடி விழுந்துட்டான்னா திருப்பி ஏறுறத அவனுக்கு பயமாகவே இருக்கும். அது காரணம் என்னன்னா, என்றோ ஒரு நாள் அந்த நடந்த நிகழ்வுக்கு ஒரு 10 ஆண்டுகள் கழித்து அதோட தாக்கத்தை இருக்கும்னா, அது காரணம் முன்னாடி நடந்த நிகழ்வல்ல, இப்போ ஏறாததுக்கு இப்போ நம்மள்ட்ட கோல் இல்லாத காரணத்தினால அதெல்லாம் நம்ம காரணம் தேடி அந்த காரணத்தை சொல்லிக்கிறோம்.
அதனால் ஆங்கிலம் பேச வேண்டும் என்றால், என்னோட ராம்தாஸ் சார் தான் சொல்லுவார், நான்லாம் எம்எஸ்சி முடித்து எல்லாம் முடித்து ஃபாரின் கண்ட்ரிக்கு போகிறப்ப தான் ஆங்கிலத்தை பேச ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி அவரை போல் பேசுவதற்கு எந்த பல்கலைக்கழகத்திலேருந்து மிகப்பெரிய பேராசிரியர் வந்தாலும் அவரோட இங்கிலீஷ் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு தன்னை மாற்றிக்கொண்டார். நாகப்பட்டினம் மஞ்சக்கொள்ளையில் வாழ்ந்தவர் இருக்கிற பல்கலைக்கழகங்கள்லாம் பாராட்டுகின்ற அளவுக்கு ஒரு ஆலோசகர் இங்கே இருக்கிறார். ஆங்கிலம் பேசுகிற இடத்தில் தமிழ் உரையாடுவதில்லை, தமிழ் பேசுகிற இடத்தில் ஆங்கிலம் உரையாடுவதில்லை. காரணம் என்ன? அவர் ப்ரெசண்ட்டாக படிக்கணும், ப்ரெசண்ட்டாக இருக்கணும், அந்த கோலுக்கு உண்மையாக இருக்கிறார். அதனால் மாணவர்களே, நீங்கள் உங்களுக்கு படிக்கிற ஆசிரியர்களுக்கு உண்மையாக ஆசிரியர் ஆக வேண்டும் என்பதில் உண்மையாக இருங்கள். அதில் போலித்தனத்தை வைக்காதீர்கள். அதில் போலித்தனத்தை வைத்தால் உங்களுடைய பயணம் கடுமையாக மாறிவிடும். தேவை அதாவது இந்த சமூகத்துக்கு தேவையானதாக இருக்காது. இந்த சமூகத்திற்கு தேவையான அளவு உன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக உன்னுடைய முழுமையான அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும். அந்த அர்ப்பணிப்புக்கு நீங்கள் முழுமையாக தயாராகினால் நிச்சயமாக சொல்லுகிறேன், 2 ஆண்டுகளில் உங்களை இந்த சமூகம் தேடிக்கொண்டு இருக்கும். நிறைய பள்ளிகள் 40,000, 50,000, 60,000, 70,000 கூடுதலாக சம்பளம் தருகிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் உங்களால் எத்தனையோ குழந்தைகள் பயன்பெறுவார்கள். உங்களால் இந்த சமூகம் மேலே மிளிரும். அதனால் மற்ற பாடத்திட்டங்களுக்கும் ஆசிரியருக்காக நீங்கள் உங்களை அர்ப்பணிப்பதற்கு வித்தியாசம் இருக்கிறது. நான் சும்மா பிஎட் படிக்க வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தயவு செய்து நான் சொல்லுகிறேன், அந்த பிஎடையும் அவமானப்படுத்தாதீர்கள், ஆசிரியர் பணியையும் உயர்ந்த பணியையும் அவமானப்படுத்தாதீர்கள். நான் நிறைய பேரை உதாரணம் காட்ட முடியும். ராதாகிருஷ்ணன், அதாவது உங்களுடைய பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து எல்லாரையும் சொல்லலாம். எல்லாரும் அழகாக விரும்பியிருக்கிறார்கள், எத்தனையோ பயணம் செய்திருக்கிறார்கள். ஆதலால் மாணவர்களே, நான் மீண்டும் மீண்டும் சொல்வது, சம்பாதிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னா அது இந்த ஆசிரியர் பணியில் முடியாது. ஆசிரியர் பணி உண்மையான உயிரோட்டமான புகழ்ச்சி கிடைக்கும். புகழ்ச்சின்னா புகழ்றது நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை, அவனா உண்மையாக மனசார நேசித்து பார்ப்பான். இன்று என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங் யாராவது பாராட்டினாங்கன்னா என்னுடைய 2ஆம் கிளாஸ் உமா டீச்சர் தான் ஞாபகம் வரும். என்னுடைய பேச்சாற்றலை யாராவது பாராட்டினானா என்னுடைய தமிழ் ஆசிரியர் சேகர் சார் தான் ஞாபகம் வரும். அப்படி நான் இன்னைக்கு தொழில் செய்வேன் அப்படின்னு நம்பிக்கை கொடுத்தாருன்னா என்னுடைய கல்லூரி வாழ்க்கையில் மோகன் ஒரு ப்ரொஃபஸர் தான் காரணமாக இருக்கும். அதனால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும், படிக்கணும். முதல்ல படிக்கணும் அப்படிங்கிறத விட உங்களுடைய கல்லூரியை நம்பணும். உங்கள் கல்லூரி சிலபஸை கொடுக்கும், ஆனால் கல்லூரி சுற்றம் தான் உங்களுக்கு நாலேஜை கொடுக்கும். நாலேஜ் அப்படிங்கிறது உங்கள் நண்பர்களிடத்துலேருந்து கிடைக்கும், உங்கள் சமூகத்திலேருந்து கிடைக்கும். எஜுகேஷனுங்கிறது கல்லூரியிலேருந்து கிடைக்கும். அதனால் உங்கள் கல்லூரியை ப்ரௌடாக நினைங்க, உங்கள் சக மாணவர்களை இன்னும் ப்ரௌடாக நினைக்க, உங்கள் ஆசிரியரை நம்புங்கள். நிச்சயமாக சொல்லுகிறேன், இன்னும் 2 ஆண்டுகளில் உங்கள் பயணம் மிக சிறப்பான பயணமாக இருக்கும். உங்களை இந்த சமூகம் தேடும். இல்லை என்றால் இப்படி அப்படி என்றிருந்தால் நீங்கள் வாழ்நாள் பூலாகும் உங்கள் வேலை தேடிக்கொண்டே இடம் மாறிக்கொண்டே இருப்பீர்கள். அதனால் உங்களை இந்த சமூகம் விரும்புகிற அளவிற்கு இந்த 2 ஆண்டுகளில் நீங்கள் மாற வேண்டும் என்று வைராக்கியத்தோடு பயணம் செய்யுங்கள். அந்த பயணம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். வெற்றி மட்டுமல்ல, எல்லோருக்கும் இன்னைக்கு உங்கள் குடும்பத்தை என்ன அழைக்கிறாங்கன்னு தெரியாது. உங்கள் குடும்பத்தை என்ன பேரை சொல்லி அழைக்கிறாங்க? உங்கள் அப்பா பேரை சொல்லி அழைப்பாங்க, இல்லை உங்கள் அம்மா பேரை சொல்லி அழைப்பாங்க, இல்லை உங்கள் அப்பா பார்க்கிற வேலையை சொல்லி அழைப்பாங்க. ஆனால் இன்னும் 3 ஆண்டுகளில் நீங்கள் தரமான ஆசிரியராக வந்தால் சிறந்த ஆசிரியர் வீடு என்று அந்த வீட்டை அழைப்பார்கள். இதுதான் தலைமுறை மாற்றம். அந்த ஆசிரியர் வீடு இந்த கிராமத்தில் அழைப்பார்கள். உன்னை பார்த்து இன்னும் 4 பெண்கள் நானும் இவர் போல் சிறந்த ஆசிரியர். இதுதான் சமூக மாற்றம். நீ சரியாக உயர்ந்து வாழ்ந்தால் உன்னை பார்த்து வாழ்வதற்கு இன்னும் 4 பேர் தயாராக இருக்கிறார்கள். அந்த பொண்ணு பிஎட் படிச்சிடுச்சு, நானும் படிச்சு வைக்கிறேன் படித்தால் புரோஜனம் இல்லை. உனக்கும் புரோஜனம் இல்லை, சமூகத்துக்கும் புரோஜனம் இல்லை, அதை உருவாக்கின பல்கலைக்கழகத்துக்கும் போத்தல் இல்லை, கல்லூரிக்கும் புரோஜனம் இல்லை. ஆதலால் மாணவர்களே, நான் நிறைய நேரம் எடுத்துக்கொள்ள ஆசைப்பட்டாலும் கூட இதுக்கு மேலே நேரம் எடுத்துக்கொண்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல தாய் ஆரோக்கியமாக இருந்தால் குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும், டீச்சர் ஆரோக்கியமாக இருந்தால் மாணவர்கள் ஆரோக்கியமாக இருப்பாங்க. அதனால் இந்த காலைல சாப்பிடாமல் வர்றது, இந்த மத்தியானம் நினச்சா கோவப்பட்டுக்கிட்டு இது பண்ணிட்டு வர்றது, கோபம் எதை செஞ்சாலும் அந்த எவனோ இன்னொரு விஷயம் இருக்குது. நான் கொஞ்சம் தாண்டி வந்திருப்பீங்க, இந்த 18, 21 வயசுலாம் இருப்பீங்க, நீங்கள் தாண்டி வந்திருப்பீங்க. சாப்பிடாமல் வருவீங்க, இந்த ரோட்டில் எவனா தான் இருப்பான், ஒன்றுத்துக்குமே வழி இருக்காது. அந்த காலகட்டத்தை தாண்டி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நாளும் நான் செய்தி சொல்கிறேன், நின்றுட்டு இருப்பான், சாப்பிட்டியான்னு கேட்பான். முதல்ல அப்படி தான் பேச பார்ப்பான்,
சாப்பிட்டியான்னு கேட்பான். அப்படியே பார்ப்பீங்க முத நாள். அவன் எதையாவது அவன்கிட்ட இருக்கிற சிலிமினிசங்களை உங்கள்கிட்ட பேச வைப்பான். பேசிட்டிங்கன்னா இது அவன் ஏதோ கேர் பண்ணுற மாதிரி ஆரம்பத்தில் பேசுவான். உங்களுக்காகவே கேர் பண்ணுற மாதிரி பேசுவான். அது உங்களையே அறியாமல் அவன் ஏதோ உங்களுக்காக வாழ்கிற மாதிரியும் உங்களுக்காக இது பண்ணுற மாதிரியும் உங்களை அறியாமல் அவனிடத்துல பேச்சை கொடுப்பீங்க. பேச்சை கொடுத்த பிறகு அவன் கேட்பாங்கிறதுக்காகவே காலைல சாப்பிடாம இருந்த பெண்கள்லாம் இருந்திருக்காங்க காலேஜில். அது மாதிரிலாம் இல்லாமல் தயவுசெய்து சொல்கிறேன் மாணவிகளே, இதெல்லாம் சும்மா போலித்தனமானது. 18லேருந்து 21 வயசு உன்னோட இன்டர்னல் ஹார்மோன்ஸ் சேஞ்சஸில் ஒன்றையே அறியாமல் செயற்படுகின்ற மாற்றங்கள். அது உன் கைசக்காரந்து தான் உங்கள் அம்மா வந்திருக்காங்க, உங்கள் அப்பா வந்திருக்காங்க, இங்கே இருக்கிற ஆசிரியர்லாம் வந்திருக்கிறாங்க. அதனால் மாணவிகளே, உன் அம்மா உன் அப்பாவும் உன் சகோதரனை தவிர எந்த ஆண்களும் தொடர்ந்து உன்னிடத்தில் பேசி கொண்டிருக்கிறார், உனக்காக கவலைப்படுகிறார் என்றால் உன்னை ஏமாற்றுவதற்காகத்தான் பயணம் செய்கிறார் என்பதை நீ உணர்ந்து கொள். நீ ஏமாந்த பிறகு நீதான் உன் கல்லூரி வாழ்க்கை மட்டுமல்ல உன் வாழ்க்கையை வீணாக்கிக் கொள்வாய். நான் வேதனையோடு சொல்லுகிறேன், என் கல்லூரி வளாகத்தில் 8000க்கு மேற்பட்ட மாணவர்கள் இருக்கிறார்கள். உங்கள் உங்கள் முதல்வர் சொல்லுகிற போது நிறைய பேரை உதாரணம் சொல்லுகிறார். நிச்சயமாக பாராட்டுகிறேன். நிறைய மாணவர்கள் பல்கலைக்கழகங்கள் விருது பெற்றிருக்கிறார்கள். நிறைய மாணவர்கள் தேசிய அளவில் விருது பெற்றிருக்கிறார்கள். நிறைய மாணவர்கள் ஆசிரியர் பணியில் உயர்ந்த இடத்திற்கு இன்று டிஓ அளவில் உயர்ந்திருக்கிறார்கள். நிறைய பேர் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருக்கிறார்கள். அதையும் தாண்டி நிறைய குழந்தைகள் தெருவிலே நான் சொன்ன அனுபவத்தைப் போல வாழ்க்கை இழந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எங்களை பார்ப்பதற்கு திரும்பி கொண்டிருக்கிறார்கள், பார்ப்பதற்கு அவமானப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சக நண்பர்களை பார்ப்பதற்கு கூட அவமானப்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த குழந்தைகளும் இங்கு படித்தார்கள். அதை உதாரணமாக எந்த கல்லூரியும் கூறாது, நான் கூறுகிறேன். அப்படியும் இருக்கிறார்கள். அதில் ஒருவராக நீ இருந்து விடாதே. மாணவிகளே, இது வயது. இந்த வயதில் அப்பாவும் அம்மாவும் சொல்லுகிற வார்த்தை நமக்கு பிடிக்காது. பெரியவர்கள் சொல்லுகிற வார்த்தை நமக்கு பிடிக்காது. நமக்கு எல்லாம் தெரிந்தது போல் பயணம் செய்வீர்கள். அந்த பயணம் சரியானதா தவறானது என்று வயதின் காரணமாக உனக்கு அறியாது. ஆதலால் பெரியவர்கள் பெரிய பல்கலைக்கழகம், உன் வீட்டில் அவர்களுக்கு வேணுமென்றால் நீ படித்த பாடம் தெரிந்திருக்காது, ஆனால் வாழ்க்கை அனுபவம் தெரிந்திருக்கும். ஆதலால் மாணவிகளே, முதல் பாடம் எல்லோரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். 21 வயது வரை உனக்காக உழைத்திருக்கிறார்கள் உன் பெற்றோர்கள். யாராவது ஒருவர் இந்த அவையில் இருக்கிறவர்கள், அப்பா அம்மா நீ 21 வயது காலம் எனக்காக மிகப்பெரிய கஷ்டங்களை பட்டிருக்கிறாய் என்று நான் நினைக்கிறேன், அல்லது நிறைய அவமானங்களை எனக்காக பெற்றிருக்கிறாய், நான் படிப்பதற்காக உன் கொழுந்தனாரிடம் யாரிடத்திலே அவமானப்பட்டிருக்கிறாய், நிறைய நேரங்களில் உன் கணவர் கூட அந்த தாயை அடித்திருப்பார்கள், இப்படியெல்லாம் அவமானப்பட்டிருக்கிறாய் என்று நினைத்து ஒரு நாளாவது அம்மா உன் பயணத்திற்கு நன்றின்னு சொல்லி நன்றி சொல்லியிருப்பியா? அல்லது உன் அப்பாவை பார்த்து இவ்வளவு கடினமாக உழைத்திருக்கிறீர்கள் என்று நன்றி சொல்லியிருப்பாயா? ஆனால் திருவோரங்களில் எவனோ ஒருவன் செய்த ஒரு சின்ன உதவி என்று நினைத்து உன் வாழ்க்கையை வீணாக்கிக் கொள்கிறாய். ஆதலால் மாணவிகளே, நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், ஒருவேளை 21 வயது காலத்தில் 21 ஆண்டு காலம் உன்னோடு கூட பயணித்த உன் சகோதரனோ உன் தந்தையோ அல்லது உன் தாயோ மிகப்பெரிய அர்ப்பணிப்பை உனக்கு கொடுத்திருக்கிறார்கள். முதலில் நாளைக்கோ நாளன்னைக்கோ என்னை கல்லூரின்னு எனக்கு தெரியாது, போய் உங்கள் அப்பாவையும் அம்மாவையும் நீ வணங்குற தெய்வத்துக்கு முன்னாடி நிற்க வச்சு 21 ஆண்டு காலம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் இருக்கும். அந்த அனுபவத்தை அப்பாவை அம்மா இடத்தை உணர்ந்து சொல்லி, அப்பா அம்மா நீ கவலைப்படாதே, 2 ஆண்டுகளில் ஆசிரியராகி நான் மிகப்பெரிய இடத்தை அடைவேன். நிச்சயமாக இன்று எப்படி ஒழுக்கமாக செல்கிறனோ அதுபோல 2 ஆண்டுகள் முடித்தும் இதே ஒழுக்கத்துடன் என்னை உன்னிடத்தில் ஒப்படைப்பேன். நிச்சயமாக நல்ல ஆசிரியரோடு ஒப்படைப்பேன் என்று சாஸ்தாங்கமாக காலில் விழுந்து வணங்கி உன்னுடைய முதல் நாள் வகுப்பை தொடங்கு. அந்த வகுப்பில் வருகிற பாடங்கள், அதன் பிறகு உன்னுடைய மாற்றங்கள் யோசித்துப்பார். ஒவ்வொரு நாளும் உன்னிடத்திலே ஏதோ ஒரு டீச்சர், ஒரு ஆசிரியர் உன்னிடத்தில் உறங்கி கொண்டிருக்கிறார், அதை கண்டுபிடித்து தேர்ந்தெடு. இது ஆசிரியர் என்பது படிப்பதல்ல, உடத்தை இருப்பதை கண்டுபிடித்து உன் பயணத்தை தொடங்கு. நிச்சயம் 2 ஆண்டுகள் முடித்த பிறகு உன் பயணம் மிக அற்புதமான பயணமாக வரும். ஆதலால் மாணவிகளே, மிக கடுமையான போலியான மிக மோசமான உலகத்தில் நீ பயணம் செய்து கொண்டிருக்கிறாய். உனக்கு யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று இன்னும் அறிய முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய். யாரோ ஒருவர் ஏதோ ஒரு இடத்தில் ஒரு வரி சொல்லி சென்றுகிறார்கள், அது சிறந்தது என்று நினைக்கிறாய்.
எது தேவை என்பதை நீ இன்னும் உணரவில்லை. ஆதலால் மாணவர்களே மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், தேவையை உணருங்கள், உங்கள் தகுதியை உயர்த்துக் கொள்ளுங்கள், தகுதிக்கு உங்களை முழுமையாக அர்ப்பணியுங்கள். உங்கள் தகுதிக்கு நீங்கள் அர்ப்பணித்து தயாராகிவிட்டால் இந்த சமூகம் உங்களை கைகூப்பி வணங்கி உங்களை வரவேற்கும். அதற்குரிய மாணவர்களாக ஐசக் நியூட்டன் 24-25வது ஆண்டு மாணவர்கள் வருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு மிக அழகாக ஏற்பாடு செய்த இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த அனைத்து ஆசிரியர்களுக்கும், அந்த ஐசக் நியூட்டன் கல்வியியல் கல்லூரியுடைய அனைத்து பேராசிரியர்கள் மற்றும் 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.